ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் நலமுடன் வளமுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் அன்றைக்கி நம்ம முருகருக்கு பிறந்த நாள்ன்றதுனால நம்ம மனசில் உள்ள குறையெல்லாம் வேண்டிட்டு நம்ம ஏதாவது ஒரு குறையை வச்சு வேண்டிட்டு முருகருக்கு ஒரு சின்ன அபிஷேகம் செஞ்சு ஒரு தீபாராதனை செஞ்சு நம்ம நினைத்த காரியம் கை கூடுன்றதுனால எங்கள் வீட்டில் இருந்து ஒரு சின்ன வேலுக்கு முருகருக்கு பால், பன்னீர், விபூதி, சந்தனம், அதுக்கப்புறம் தேன், இந்த 5 பொருளுமே எடுத்து வச்சுருந்து நான் இன்றைக்கி முருகருக்கு அபிஷேகம் பண்ணேன். ஒவ்வொரு அபிஷேகத்துலேயும் ஒரு தீபாராதனை காமிச்சேன். ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் சந்தனம், அப்புறம் விபூதி, அப்புறம் பன்னீர், அப்புறம் கடைசியாக தேன் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு ஆராதனை பண்ணிவிட்டு சின்ன அரளிப்பூவால் முருகருக்குலாம் அலங்கரிச்சிட்டு நம்ம வீட்டில் பூத்த ரோஜா பூவையும் முருகருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் ஒன்று பண்ணணுன்றதுனால பால் பாயாசம் செஞ்சுருந்தேன். ஜவ்வரிசி மட்டும் போட்டு முந்திரி திராட்சைலாம் போட்டு ஒரு பால் பாயாசம் செஞ்சு முருகருக்கு இன்றைக்கி படையில் இட்டுட்டேன். நம்மளோட குறைகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு என்ன குறையோ அதை முருகர்கிட்ட வச்சு வேண்டிட்டு நீங்கள் முருகருக்கு ஒரு சின்ன விளக்கு மட்டும் நீங்கள் தீபமாக போட்டால் கூட அது கை கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் நம்பிக்கையோடு தான் செய்கிறேன். நீங்களும் நம்பிக்கையோடு செஞ்சீங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் முருகருக்கு என்ன செஞ்சு படையலிட்டீங்க, என்ன நைவேத்தியம் பண்ணீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எப்பயுமே நான் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு செவ்வாய் ஹோரையில் படைப்பேன். 8 to 9 ராத்திரி 8 to 9 தான் படைப்பேன். இன்றைக்கி வைகாசி விசாகன்றதுனால நேற்றே மதியமே ஆரம்பிச்சிருச்சு. வைகாசி விசாக நட்சத்திரம் நேற்று மதியம் 2 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிருந்ததுனால நேற்றே கோயிலுக்கு போய்ட்டு பக்கத்தில் இங்கே நெல்லிக்குப்பத்தில் பூலோகநாதர் கோவில் இருக்குது. அங்கே போய்ட்டு நேற்று பிரதோஷம் இல்லையா, பிரதோஷத்துக்கு போய்ட்டு அப்படியே உள்ள முருகர் கோவில் இருந்தது. அங்கே போய் ஒரு நெய் விளக்கு ஏற்றி கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வீட்டில் அப்படியே சின்னதாக ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு படையல் போட்டாச்சு. சாயந்தரமாக போல் முருகர் கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறேன். வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதுமாதிரி டெய்லி இதுமாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் என்னோடய ரொட்டீன் காலையில் நம்ம என்ன பண்ணோம், என்ன சமைச்சோம் அப்படின்றத ரொட்டீனாகவும் எந்தெந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்றத ஒரு சின்ன சின்ன மினி விலாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். நேற்று பிரதோஷன்றதுனால இங்கே பூலோகநாதர் கோயில் போயிருந்தேன், வீடியோ எடுக்கலை. அடுத்த பிரதோஷத்துக்கு போகும்போது கண்டிப்பாக எடுத்து போடுறோம். ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கோயிலில் பிரதோஷ வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை நான் வாயாலெலாம் சொல்ல முடியாது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எடுத்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். வாயால் சொல்ல முடியாதுன்னா சொல்லி நம்ம சொல்கிறத விட அதை கண்ணால் பார்த்து கண் குளிர்ச்சியோடு பார்த்தா அது நல்லதில்லை. அதுக்காக சொன்னேன், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி இப்படி தாங்க சாமி கும்பிட்டேன். நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்து அந்த பால் பாயசத்தை எடுத்து முருகரை நினச்சி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன்.